யுவர் ஆனர், ஹெட் கான்ஸ்டபிள் கோபியுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில தான் ஜீவாவுடைய என்கவுண்டர் கொலை வழக்கா மாற்றப்பட்டிருக்க. கோபியுடைய வாக்குமூலத்தை நான் உண்மையானதாகவோ நம்ப தகுந்ததாகவோ எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையே இல்லை. ஏன், அதை ஒரு பொருட்டாக கருத வேண்டிய அவசியம் கூட கிடையாது. காரணம், கோபி மனநிலை சரியில்லாதவர். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பத்தி கோபி எவ்வளவு தெளிவா வாக்குமூலம் கொடுத்தாரு அப்படிங்கறத பத்தி மேன்மை பொருந்திய நீதியரசர் உங்களுக்கே தெரியும். எதிர்த்தரப்பு வைக்கலும் அன்னைக்கு இங்கதான் இருந்தாரு. ஆனாலும் அது எப்படி மறந்தாருன்னு தான் தெரியல. சாட்சிகளை கொண்டு வந்து தன்னுடைய கட்சிக்காரரை அவர் காப்பாத்திட்டோம். ஆனா சாட்சி எதுவும் கிடைக்காம என்னுடைய கட்சிக்காரர் மனநிலையை பத்தி தப்பா பேசுறது நியாயமே இல்லை யுவர் ஆனர். என் நண்பர் கணேஷ் ரொம்பவும் உணர்ச்சி வசப்படுறாரு. கோபி மனநிலை சரியில்லாதவர் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட ஏராளமான சாட்சிகள் இருக்கு. அந்த சாட்சிகளை விசாரிக்க கனம் கோட்டார் அவர்கள் அனுமதிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். You may proceed. தேங்க்யூ யுவர் ஆனர். என்னுடைய முதல் சாட்சி கோபியுடன் ஒன்றாக வேலை பார்க்கிற கான்ஸ்டபிள் பாக்கியராஜ். பாக்கியராஜ், பாக்கியராஜ், பாக்கியராஜ். வணக்கம் ஐயா. பாக்கியராஜ், எத்தனை வருஷமா கோபியோட வேலை செய்றீங்க? 5 வருஷமா சார். ஆஹா, வேலை செய்யற இடத்துல கோபி எப்படி? எல்லாரிடமும் சகஜமா பேசுவாரா? உங்களை மாதிரியே நார்மலா இருப்பாரா? இல்ல சார், நான் பார்த்த நாள்ல இருந்து வேற மாதிரி தான் இருந்தாரு சார். சொல்லுங்க பாக்கியராஜ், கோபி உங்ககிட்ட எப்படி நடந்துகிட்டாரு? அவர்கிட்ட ஏதாவது வித்தியாசமா பாத்தீங்களா? எப்பவும் எதையாச்சும் வெறிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. திடீர்னு நான் பாவம் பண்ணிட்டேன், ஒரு அப்பாவிய கொன்னுட்டேன்னு புலம்புவாரு சார். என்னாச்சுன்னு கேட்டா எதுவும் பேசாம அமைதியாயிடுவாரு. அவர்கிட்ட ஏதாவது கேட்கறதுக்கோ ஏதாவது பேசுறதுக்கோ எங்களுக்கே பயமா இருக்கும் சார். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த சாட்சியை குறுக்கு விசாரணை செய்ய விரும்புறீங்களா? எஸ் யுவர் ஆனர். You may proceed. தேங்க்யூ யுவர் ஆனர். பாக்கியராஜ் சார், எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில பேர் வளவலன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் ரொம்ப ரிசர்வ்டா எப்பவும் அமைதியா இருப்பாங்க. கோபியும் அப்படிதான் இருந்திருக்காரு. அதையே நீங்க வித்தியாசமா பாக்குறீங்க? என் மனசுல அப்படி படிச்சு சார். கோபி அவருடைய வேலையில ஏதாவது தப்பா பண்ணிருக்காரா? உங்களெல்லாம் அடிச்சு துன்புறுத்துறது, இல்ல வாய்க்கு வந்தபடி பேசுறது, இது மாதிரி ஏதாவது பண்ணிருக்காரா? இல்ல சார், வேலையில எந்த குறையும் சொல்ல முடியாது. அப்பப்ப தனக்கு தானே புலம்புவாரு, அவ்வளவுதான். ஓ சரி, நீங்க போலாம். சரிங்க ஐயா. யுவர் ஆனர், கோபி தன்னுடைய வேலையில கரெக்டா தான் இருந்திருக்காருன்னு பாக்கியராஜே சொல்றாரு. மனநிலை சரியில்லாத ஒருத்தர் எப்படி தன்னுடைய வேலையில எந்த தப்பு இல்லாம செய்ய முடியுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். மனநிலை பாதிக்கப்பட்ட எல்லோருமே ட்ரெஸ்ஸை கிழிச்சுக்கிட்டு அடுத்தவங்களை அடிக்கணுமேனு அவசியமே இல்லை. மனநோயிலேயே ரொம்ப மோசமானது ஸ்கீசோப்ரேனியாங்கிற மனச்சிதைவு தான். அந்த நோய்க்கு ஆளான சிலர் சில நேரங்கள்ல நார்மலா இருப்பாங்க, சில நேரங்கள்ல அப்நார்மலா இருப்பாங்க. கோபியும் அப்படிப்பட்டவர் தான். உள்ளுக்குள்ள அப்நார்மலா இருந்தாலும் வெளியில நார்மலாவே இருந்திருக்காரு. யுவர் ஆனர், எதிர்த்தரப்பு வக்கீல் ரொம்ப குழம்பி போயிருக்காரு நினைக்கிறேன். மனநிலை சரியில்லாத ஒருத்தருக்கும் மன அழுத்தத்துல இருக்கிற ஒருத்தருக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு அப்பாவிய கொன்னுட்டுமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில தனக்கு தானே குழம்பிட்டு இருந்திருக்காரு மிஸ்டர் கோபி. அது மட்டுமே வச்சு அவர் மனநிலை சரியில்லாதவர்னு ஒரு தீர்வுக்கு வர்றது எப்படி நியாயமாகும்? அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்டு. தேங்க்யூ யுவர் ஆனர். என்னுடைய அடுத்த சாட்சி டாக்டர் ராமகிருஷ்ணனை விசாரிக்க அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் ராமகிருஷ்ணன், டாக்டர் ராமகிருஷ்ணன், டாக்டர் ராமகிருஷ்ணன். வணக்கம் ஐயா. கோபி கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு. இந்த நிலைமையில இருக்கிறவர் சொல்றத முழுசா உண்மைன்னு எடுத்துக்கவும் முடியாது, பொய்ன்னு ஒதுக்கிடவும் முடியாது. சில பேஷண்ட்ஸுக்கு எது உண்மை எது பொய்ன்னு அவங்களுக்கே தெரியாது. சோ அவர் சொல்றத வச்சு நாம எந்த முடிவுக்கு வர முடியாது, வரக்கூடாது, அப்படித்தானே? ரைட் சார். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் ராமகிருஷ்ணன், கோபி சொன்னது உண்மையாவே இருக்க சான்ஸ் இல்லையா? 10 to 20% சான்சஸ் இருக்கு சார்.
ஆனா அதை அடிப்படையா வச்சு நம்ம எதுவுமே முடிவு பண்ண முடியாது. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். டாக்டர், நீங்க போகலாம். தேங்க்யூ சார். யுவர் ஆனர், டாக்டர் சொன்ன சாட்சியத்தில் இருந்தே கோபியின் வாக்குமூலத்தை நாம எடுத்துக்கொள்ள முடியாது என்பது கனம் கோட்டார் அவர்களுக்கும் புரிந்திருக்கும். என்னுடைய அடுத்த சாட்சி கோபியின் மனைவி கமலா. கமலா கமலா கமலா. வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா, வீட்டுல உங்க புருஷன் எப்படி பொறுப்புள்ள ஒரு குடும்ப தலைவனா, ஒரு புருஷனா நடந்திருக்காரா? சொல்லுங்கம்மா. அவர் எப்பவுமே பொறுப்பான மனுஷனா நடந்துகிட்டதே இல்லைங்க. கான்ஸ்டபிள் சொல்ற மாதிரிதான் வீட்லயே இருப்பாரு. எதை பத்தியும் கண்டுக்காம எதையோ யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்பப்ப தனக்கு தானே புலம்புவாரு. 5 வருஷத்துக்கு முன்னால அவர் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சுங்க. உன்னையும் நம்ம பொண்ணையும் கொண்டுட்டு நானும் தற்கொலை பண்ணி கத்த ஆரம்பிச்சுட்டாருங்க. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். என் புருஷன் மென்டல் ஆயிட்டாருன்னு சொன்னாங்க. ஆயுசு முழுக்க மாத்திரை சாப்பிட்டுட்டே இருந்தாதான் ஓரளவுக்காவது நல்லா இருப்பாருன்னு சொன்னாங்க. அந்த மருந்தை இப்பவும் அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவரால என் பொண்ணுக்கு ஏதோ ஆயிடக்கூடாதுன்னு தான் அவளை ஹாஸ்டல்ல தங்க வச்சிருக்கேன். உனக்கு என்னடி ஆச்சு? ஏடி இப்படிலாம் பேசுற? கமலா, நான் சொன்னதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லுடி. என் புருஷன் பைத்தியம் இல்ல, அவர் நல்லாதான் இருக்காரு சொல்லுடி. இல்ல, இவர் பைத்தியம் தான். அடி பாவி, பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி போய் சாடிச்சு சொல்றியடி. கூட இருந்தே துரோகம் பண்ணிட்டேடி. உன்னை கொண்டாதாண்டி என் மனசு ஆறும். சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். நீதிமன்றத்தை மதிக்காம அவர் நடந்துக்கிறாரு. அந்த கோபியை முதல்ல வெளியில கூட்டிட்டு போங்க. வாங்க சொல்றேன். வாங்க. கோபியின் வாக்குமூலம் உண்மையா பொய்யா என்று தெரியாத நிலையில் அதை ஆதாரமாக வைத்துக்கொண்டு ஒருவரை குற்றவாளி என்று முடிவு செய்வது ஏற்கத்தக்கதாக இல்லை. தப்பான வாக்குமூலத்தின் காரணமாக ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. எனவே கோபியின் சாட்சி அடிப்படையில் தொடரப்பட்ட இந்த பொதுநல வழக்கை இந்த கோர்ட் தள்ளுபடி செய்கிறது. பிரதிவாதிகளின் மீதான வழக்கின் மறுசீராய்வையும் ரத்து செய்து இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. மேலும் மனநிலை பாதிக்கப்பட்ட கோபியை மனநல மருத்துவமனையில் சேர்த்து தகுந்த சிகிச்சை அளிக்கும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்படா பின்னிட்டீங்க. தேங்க்யூ சார். ஈவினிங் பார்ட்டி இருக்கு, வந்துருங்க. வரேங்க. தேங்க்ஸ் சார். பார்க்கலாம் சார். கர்ணா, கை கொடியா. ஜெயிச்சிட்டோம். கோபி நம்மளை கைதியாக்கி வெள்ளை யூனிஃபார்ம் மாட்டுவிடலாம் நினைச்சான். ஆனா நீ அவனை பைத்தியமாக்கி பச்சை யூனிஃபார்ம் மாட்ட வச்சுட்ட. சூப்பர்யா, சூப்பர். தேங்க்யூ சார். சரி, நான் போயிட்டு வரேன். ஆளுகிட்ட இருந்தா சரிங்க சார். எத்தனை கொலை வேணாலும் பண்ணலாம், எவ்வளவு பாவம் வேணாலும் பண்ணலாம். என்ன எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது சார். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். கணேஷ்னு ஒரு திறமையான லாயர் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம மாட்டோம்னு வைங்க, தொலைச்சிடுவார் சார். அப்படியா? அவர் யாரு காட்டு பார்க்கலாம்? என்ன சார் இப்படி சொல்றீங்க? எவ்வளோ பெரிய உருவம் நின்றுட்டு இருக்கு பாருங்க. கவனிக்கலையா சார் நீங்க? இவரை சொன்னீங்களா? கணேசன் சொன்னா எப்படிப்பா தெரியும்? நீதியின் காவலன், நேர்மை நாயகன் சொன்னதானே எனக்கு புரியும்.
அவருக்கு அப்படி சொன்னதானே பிடிக்கும். சார் என்ன சார், உங்களை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம், கவனிக்காம போனா எப்படி சார்? கொஞ்சம் இப்படி வாங்க சார். சார் ரொம்ப யோசனை பண்ணாதீங்க, உங்க கட்சிக்காரனை தான் பைத்தியம் பார்க்கணும், உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம். வாங்க சார் வாங்க. கணேஷ் சார், கேஸோ ஸ்போர்ட்ஸோ தோத்தவங்க ஜெயிச்சவங்களுக்கு வாழ்த்து சொல்றது மரபு நாகரிகம். நீங்க எங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லி நாகரிகமா நடந்துக்குவீங்கன்னு பார்த்தேன். என்ன கணேஷ் சார், அநியாயமா இப்படி எங்களை ஏமாத்திட்டீங்களே. ஏன்னா தலை குப்புற விழுந்தனால மீசையில மட்டும் மண்ணு இல்ல, வாயெல்லாம் மண்ணு. அப்புறம் எப்படி வாயை திறந்து வாழ்த்து சொல்வாரு? என்ன கணேஷ் சார், எதுவும் பேச மாட்டேன்றீங்க? ஓ கோர்ட்ல இவர் பெட்டிஷன் ஏத்துக்கிட்டதும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. தீர்ப்பு இவருக்கு சாதகமா வரும்னு நம்பிக்கை வேற இருந்திருப்பாரு. பாத்தீங்களா, சிம்பிள் மேட்ரு, கேஸ ஒண்ணு இல்லாம பண்ணிட்டார். எப்படி? கோபிய முதல்ல பணத்தால் அடிக்கிறான்னு தான் பார்த்தோம். அது சரியா வராது தெரிஞ்சதுக்கு அப்புறம் பைத்தியக்காரனாக்கி அனுப்பிட்டோம். இந்த ட்விஸ்ட நீங்க எதிர்பார்க்கல? எதிர்பார்க்கணும் கணேஷ் சார். இங்க பாருங்க, நேர் வழியில எப்பவும் யோசிச்சா வேலைக்கு ஆகாது, குறுக்கு வழியிலும் யோசிக்கணும். அப்பதான் எங்களை மாதிரி பெரிய மனுஷங்களை ஜெயிக்க முடியும். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். கணேஷ், அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ வரலாறு சரித்திரம் பத்திலாம் வாய்க்கிளி பேசுனீங்களே, எனக்கு இருந்தாலும் சத்தியம் தான் ஜெயிக்கும்னு ஃபீல் பண்ணி புலம்புனீங்க. அதெல்லாம் மாய கற்பனைன்னு இப்போவாது புரிஞ்சுதா? பணத்தை அதிகாரத்தை எதிர்த்து இதுவரைக்கும் எந்த கும்பனும் ஜெயிச்சதில்லை, இனிமே ஜெயிக்கவும் முடியாது. அதுதான் வரலாறு, அதுதான் சரித்திரம். அதை மாத்தி எழுதுறதுக்கு நீ மட்டும் இல்ல, அந்த ஆணவனை நினைச்சாலும் முடியாது. சார், கணேஷ் ரொம்ப பாவம் சார், ஏற்கனவே நொந்து போயிருக்காரு. இதுல நாம வேற நோ அடிக்கணுமா? ரொம்ப கஷ்டப்பட்டு தொண்டை தண்ணி எல்லாம் வத்தி வாதாடி அதுக்கப்புறம் கூட இவருக்கு ஃபீஸ் கூட கிடைக்க போறதில்ல சார். நீங்களா பார்த்து இவருக்கு ஏதாவது போட்டு கொடுத்தாதான் உண்டு. யோ, நீ சொல்றதுக்கு முன்னாடி நானே அதை முடிவு பண்ணிட்டேன். ஃபீஸ் மட்டும் இல்ல, என் கம்பெனியில் லீகல் அட்வைசரா ஒரு போஸ்டே கொடுக்க போறேன். சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமாயா, இது வரைக்கும் எந்த கேஸில் தோக்காத வைக்கல நம்ம தோக்கடிச்சிட்டோம்ல. ஆமா, இந்த வேலையில கண்டினியூ பண்ணாலும் கோர்ட்ல போய் வாதாடினாலும் அவருக்கு பெரிய அவமானம் இல்ல. அதனாலதான் நம்மளால யாரோட லைஃப் ஸ்பாயில் ஆகக்கூடாது. அதுக்கு தான் இவருக்கு நானே வேலை போட்டு கொடுக்க முடியும். கணேஷ், நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி சார், உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார், சந்தோஷம். கணேஷ், என் ஆஃபரை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையான்னு ஒண்ணுமே சொல்லாம போறீங்க. ஜெயிச்ச சந்தோஷத்துலயும் திமிர்லயும் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. நான் இப்பவும் சொல்றேன், இந்த வெற்றியும் சந்தோஷமும் நிரந்தரம் இல்ல. சத்தியத்தையும் தர்மத்தையும் நீங்க இந்த கோர்ட்ல வேணா ஏமாத்திருக்கலாம், ஆனா காலம்ங்கிற ஒரு கோர்ட் இருக்கு. அந்த கோர்ட்ல என்னைக்காவது ஒரு நாள் நீங்க 2 பேரும் கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன அது தீராஜ் படமா டயலாக் பேசிட்டு போறாரு? ஐயோ, என்னை விடுங்க, பைத்தியக்காரன் இல்ல, என்னை விடுங்கடா, என்னை விடுங்கடா. பண்ணிடுறேன் சார். யோ, இவனை இன்னுமா இங்க வச்சிருக்கீங்க? வைத்தியகார ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வேண்டியதானே? வெயிட்டிங் சார். கோர்ட்டு தண்டனை நீங்க தப்பிச்சிடலாம், ஆனா என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதா? நான் சாவுக்கு முன்னாடி உங்க 2 வாத்தி கொண்டுட்டானா சாவேன். சரி சரி கோபி, இங்க பாருங்க, வைத்தியக்காரன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உளறிட்டு தான் இருப்பான். வெளியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல, போங்கயா, கூட்டிட்டு போங்க. கோபி, சரியாயிடும், போ, சரியாயிடும், நான் பாத்துக்கிறேன், போ. அவங்க கொண்டுட்டதுக்கு அப்புறம் எங்க வேணாலும் கூட்டு போகலாம். என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க, நானா பண்ணலைங்க, என்ன மன்னிச்சிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் கொண்டாங்க, ஒரே வார்த்தையில கொண்டு போட்டேன். கோர்ட்டு கொடுத்த தண்டனை விட நீ பண்ண துரோகம் தாண்டி எனக்கு பெரிய தண்டனை. இனிமே இந்த பைத்தியக்காரன் தொந்தரவு உனக்கு இருக்காது. என்னங்க என்னங்க நான் பைத்தியம் இல்லையா? உங்களெல்லாம் விட தெளிவாதான் இருக்கேன். என்ன விட்டுருங்கய்யா. ஐயா, இங்க வர எல்லாருமே
இதே டயலாக் தான் சொல்லுவாங்க. எங்களுக்கு கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. பேசாம வாயா. இங்க இருக்க மத்தவங்களையும் பாருங்க, என்னையும் பாருங்க. நான் என்ன பைத்தியக்கார மாதிரியா நடந்துக்கிறேன்? சொல்லுங்க சார். நீ நார்மலா தான் நடந்துக்கிற. ஆனா நீ ஒரு பைத்தியம்னு கோர்ட்லயும் பொண்டாட்டி ஒத்துக்கிட்டாலயா? கோர்ட் உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொல்லிருக்கு. கோர்ட் உத்தரவு மதிக்கலன்னு வச்சுக்கோ, நாங்க வெள்ளை யூனிஃபார்ம் போட்டுட்டு உள்ளதான் போக வேண்டியிருக்கோம். பொண்டாட்டி அப்படி சொல்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு ஐயா. அந்த கண்ணாருன்னு எம்டியும் ஏதோ சதி பண்ணிட்டாங்க ஐயா. நேர்ல போய் பார்த்து பேசினா பிரச்சனை என்னன்னு புரியுங்க. உங்களுக்கு கெஞ்சுங்க, என்னை விட்டுருங்க ஐயா. நீ கெஞ்சினாலும் சரி கொஞ்ச நாளும் சரி, நான் உன்னை விடுறதா இல்ல. சேட்டை பண்ணாம ஒழுங்கா இரு. இல்லன்னு வச்சுக்கோ, ஜெயில கிடைக்கிற டார்ச்சர் இங்கேயும் கிடைக்கும். ஐயா ஐயா இப்படி அராஜகம் பண்றீங்க ஐயா? நீங்க பண்ற எல்லாமே உங்களுக்கு நியாயமா இருக்கா? சொன்னா கேளியா? போயா ஐயா உங்களுக்கு கெஞ்சிக்க ஐயா. ஐயா என்ன விட்டுருங்க. போயா அதான் போயா. ஐயா என்ன வெளியே விட்டுருங்க ஐயா. இங்கே இருந்தா எனக்கு நிஜமாவே பைத்தியம் பிடிச்சாலும் பிடிச்சிருங்க ஐயா. உனக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்கு தானே இங்க கொண்டு வந்திருக்கோம். பைத்தியத்தை குணமாக்குறது மட்டும் இல்லையா, நல்லவனா இருக்கிறவனையும் பைத்தியமாக்குறதுக்கு எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதைத்தான் இப்ப செய்ய போறோம். பணத்துக்கு நீங்களும் விலை போயிட்டீங்களா? அந்த எம்டி உங்களுக்கு காசு கொடுத்து வாங்கிட்டானா? தெரிஞ்சிருச்சுல, சத்தம் போடாம அமைதியா இரு. கத்தி கூப்பாடு போட்ட உன்னை பைத்தியமாக்க மாட்டோம், பணமாக்கிடுவோம். சாவ பத்தி நான் என்னைக்கு கவலைப்பட்டது கிடையாது. எனக்கு முன்னாடி அவனுக்கு சாகணும், அதுக்கப்புறம் அவனுக்கு காலை நக்கி பொழைக்கிற நீங்க சாகணும். இரு உன்ன அடிச்சுட்டா ஒரு நிமிஷம் இனி சும்மா இருக்க கூடாது. டிவி, ஏசி, லைட்டுன்னு என்னென்னத்துக்கோ ரிமோட்டுன்னு கண்டுபிடிச்சு தொலைக்கிறாவ. இதுக்கு ஒரு ரிமோட்டை கண்டுபிடிச்சு தொலைக்க மாட்டேங்கிறாவ. 24 மணி நேரமும் நான் தான் போய் ஒத்தையிலேயே கதவை திறக்க வேண்டியிருக்கு. இது வேற கட்டியாயி தொலைச்சிட்டு வாரே. நீயா? நீ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்க? உன் புருஷனை கொண்டு போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்தது போதாதா? எங்க அம்மாவையும் கொண்டு போய் சேர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டியா? என் நிலைமை என்னன்னு புரியாம பேசாதீங்க. நான் மாதவி அம்மாவை பார்த்தே பேசிக்கிறேன். கொஞ்சம் தயவு செய்து அவங்கள கூப்பிடுங்க. அப்ப நீ எங்க அம்மாவை பார்த்ததும் போதும் பேசினதும் போதும். அவிய பாட்டுக்கு பள்ளிக்கூடம் விட்டா வீடு, வீடு விட்டா பள்ளிக்கூடம்னு அவங்க பாட்டு காலத்தை ஓட்டிட்டு இருந்தாவ. நீயும் உன் புருஷனும் வீட்டுக்குள்ள வந்துட்டு அவிய நிம்மதி கெடுத்துட்டிய. அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. ஒரே ஒரு தடவை அவங்கள பார்த்து பேசிட்டு போயிடு. சும்மா வாசல்ல நின்னுட்டு கெஞ்சிட்டு இருக்கிற வழியெல்லாம் வச்சுக்கிட்டு என் வயிற்றுல கிளப்பிடாத. மரியாதையை இடத்த காலி பண்ணி. ஷண்பகா, கதவு தர. அம்மா, நான் சொன்னதை செய் ஷண்பகா. 7:30ன்னு தெரிஞ்சும் வீட்டுக்குள்ள சேர்த்தோம்னா விளங்குன மாதிரிதான். அம்மா, சூழ்நிலையினால தப்பு பண்ணிட்டம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்க புருஷன் என் ஜீவாவை கொன்னது தெரியாம செஞ்ச தப்பு. நான் அதை மன்னிச்சிட்டேன். ஆனா நீங்க இப்போ தெரிஞ்சு செஞ்ச துரோகத்தை என்னால மன்னிக்கவே முடியாது.